அவள் தானே எங்கள் புன்னகை. திமிர் பிடிச்சவன் இனிமே இவளுக்கு மட்டும்தான் வலிங்கிற மாதிரி ஆள பாரு. ரூம பூரா எப்படி பூவா சிதறி போட்டு போயிருக்கா பாரு. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வர போறியா இல்லையா? பாத்ரூம் குள்ள குடும்பமா நடத்திட்டு இருப்பாங்க. மூடிட்டு இரு, வர தெரியும் என்ன? திமிர் பிடிச்சவன். என்ன நீ ஏமாத்திட்டல. என்னதான் நார்மலா இருக்கணும்னு நினைச்சாலும் நீ தாண்டி என் ஞாபகத்துக்கு வர. இடத்துல நீ இருந்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டு இல்ல. நான் மறக்கவே மாட்டேன்டி. நான் எதையுமே மறக்க மாட்டேன். இவ்வளவு நேரம் பேய் மாதிரி கத்திட்டு எப்படி உட்கார்ந்திருக்கான் பாரு. என்னால நிம்மதியா குளிக்க கூட முடியல. டேய் டேய் எருமை மாடே, என்ன பாக்குற? இவ்வளவு நேரம் என் உயிரை போட்டு வாங்கிட்டு இருந்தீல, உன்னால நிம்மதியா குளிக்க கூட முடியலடா. போய் குளிச்சு தர. பாத்ரூம் வச்சிருக்க பாத்ரூம். அப்படி என்னடி வாய் உன் பாட்டுல பேசிட்டே இருக்க? ஏய் மூடு. என்ன என்கிட்ட அந்த வாய் திமுற பேசுற வேலையில வச்சுக்காத. என்ன பாத்ரூமாடா வச்சிருக்க? பாத்ரூமா வச்சிருக்க? நிம்மதியா குளிக்க முடியல பாத்ரூம்ல. கரும கன்றாவியா இருக்கு. என் ரூம்ல பாத்ரூம் அப்படித்தாண்டி இருக்கும். இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா போயிட்டே இரு. அது நீ மட்டும் இந்த ரூம்ல இருந்திருப்ப தெரியுமா? அப்ப இருந்திருக்கலாம். என்ன இப்ப நானும் தானே இந்த ரூம்ல தங்குறேன். அப்ப எப்படி இருக்கணும் பாத்ரூம்? இங்க பாரு, எனக்குலாம் கிளீனிங் டீசென்ட் இல்லைன்னு வச்சுக்கோ. சுத்தமா புட்டிக்கவே பிடிக்காது. என்ன மரியாதை கெட்டுரும், மரியாதையா இருந்துக்கோ. என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு நீ யாரு? இல்ல நீ யாருன்னு கேக்குற? வந்தமா, ரூம்ல படுத்து தூங்குனமா, சாப்பிட்டமா, குளிச்சமா, போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம என்ன பத்தி ஏதாவது பேசிட்டு ஏதாவது உங்களுக்கு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன இந்த ரூம்குள்ள நீ இருக்கிறது கடைசியா இந்த நாளாதான் இருக்கும். டே முண்டா, வாய மூடு. என்ன வாய்க்கு வருதுங்கிறதுக்காக அதை எதையும் பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஏற்கனவே உன் அண்ணி வந்து சத்தம் போட்டு போயிட்டாங்க. இன்னமுமா குளிக்காம இருக்கனே? உன் கூடலாம் அந்த ரூம்ல இருந்து குளிக்கணும்னா அவ்வளவுதான்டா. வந்து சேர நான் இங்க வர ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான மறுஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன். உன் கால் தடம் நான் தொடர்வேன். என்ன ஏமாத்துல என் கூடயே இருந்திருக்கலாம்ல. நரகோண்டி, நீ இல்லாத வாழ்க்கை நரகம். இப்போ எவ்வளவு அழகா பார்க்க சிரிச்சுட்டு நிக்கிற. இதே மாதிரி என் கூட சேர்ந்து இருக்கலாம்ல. என்னை இப்படி என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போன. என்ன ஏமாத்திட்டேன். மிருதுலா நினைச்சு என்கிட்ட நெருங்குறான் போலயே. டேய் தள்ளுடா. சாரி சாரி. ஓ சாரி யாரடா கேட்டா? நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்க. அதை நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், நிழலை விட்டு நிஜம் என்னமோ அதுக்கு தாண்டி வா. ஏன்னா கடைசி வரைக்கும் நிழல் கூடவே வந்துடாது. என்ன ஒரு ஸ்டேஜுக்கு மேல நிழல் மறைஞ்சு போயிடும். ஆனா நிஜம் அப்படி இல்லை. சாரி, இனிமே இப்படி நெருங்க மாட்டேன், மன்னிச்சுக்கோ. சீக்கிரம் வந்து தொலை. என்ன ஏற்கனவே அண்ணி வந்து என்னை திட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதான். என்ன எதுக்கு நான் சீக்கிரம் வரணும்? நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்க போறேன். நான் ஆபீஸ் போறேன். டேய் முண்டா, நீ ஆபீஸ்க்கு போய் சுடுகாடு கூட போ. எனக்கு அதை பத்தி கவலை என்ன? இத மறு வீட்டுக்கு போணுமா? அததான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏய், உன்னை கல்யாணம் பண்ணதே எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்றேன். அப்ப என்னடி மறு வீடு அது இதுன்னு? வாய் மூடி போயிரு. இங்க பாரு, இதை வந்து உன் அம்மா கிட்டையும் உன் அண்ணி கிட்டையும் நீ வந்து பேசிக்கோ. என்ன தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணாத, புரியுதா? சீக்கிரம் வந்து தொலை. உன்னோட வலி என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் கண்ணு முன்னாடியே நீ என்னென்ன பண்ணிருக்க, அது எல்லாத்தையும் நான் மறப்பேன்னு நினைக்கிறியா? முடியாதுடா. என் நிலைமையில எவ்வளவு இருந்தாலும் அதை மறக்கவே முடியாது. மறந்துடுவேன் மட்டும் நினைக்காதடா. உன்னைய என் மனசு என்னைக்குமே ஏத்துக்காது. ஏத்துக்க என் மனசுல இடமே இல்லை. கனிக்குட்டி இருக்காளே, என்ன பண்றது? சரி ஓகே,
சேஞ்ச் பண்ணிடலாம். சின்ன குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும். சரி, நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு வாஷ் பண்ண போட்டுடலாம். அப்புறமா சாரி எடுத்து வாஷ் பண்ணி விட்டுறலாம். ஒரு நிமிஷம், இவர் எங்கே இருக்காரு? பாத்ரூமில் குளிக்கிற சவுண்டும் இல்லை. அப்புறம் அன்னைக்கு மாதிரி சாரி பிடிச்சிருத்த மாதிரி ஏதாவது ஆகிப்போச்சுன்னா? இருந்தாலும் தப்பு ஒன்றும் இல்லையே, அவர் என் புருஷன் தானே. சி, அனிதா, உனக்கு என்னாச்சு? வர வர ரொம்ப தான் அவர்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. நீ அக்ரிமெண்ட் பொண்டாட்டி, உனக்கு என்ன மறந்து போகுதா? அப்போதான் வெளியே நின்றுட்டு இருந்தாரு. ஒருவேளை பால்கனியில் இருப்பாரோ? இருக்கும். சரி, நாம சேஞ்ச் பண்ணுவோம். அவர் வந்தா பார்த்துக்கலாம். வாய் மேலே வாய் வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு புட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. குறுக்கு சிரித்தவளே, என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சு மஞ்சு தேய்ச்ச கோழி கையில் என்ன கொஞ்சம் பூசு தாய். கரெக்டவே முடியல. அவ்வளோ டைட்டாக பின் குத்திருக்கு. என்னது, நாட்டை கழட்ட முடியல. சை சார், என்ன பண்றீங்க? நீங்க தானே நாட்டை கழட்ட முடியலன்னு சொன்னீங்க, அதான். சார், ஐயோ! சார், நீங்க பாத்ரூம்லயா இருந்தீங்க? ஆமா, குளிச்சிட்டு இருந்தேன். சத்தமே வரல. சத்தம் போடாம குளிச்சிங்களா? இல்ல, ஷவர் ஆன் பண்ணல. ஓ சரி. சார், எங்க கை? ஏன் நான் வைக்க கூடாதா? நான் ஒன்றும் அப்படி சொல்லவே இல்லையே. நான் உங்க ப்ராப்பர்ட்டி. நீங்க என்ன என்ன வேணும்? நீ எந்தன் சொந்தம் இல்லை மாலே மாலே, ஆனாலும் முந்தன் மேலே மோகம் தானே. அன்பே உலகம் என் காதலனை காட்டும், ஆனால் உலகம் என் காமத்தை காட்டும். வளையல் உனது கரங்கள் எனது அழகே, வளைவு உனது வரங்கள் எனது மலரே. சாரி. சி, எங்க சீக்கிரமா சாரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு சாரி அட்ஜஸ்ட் பண்ணுங்களாம். நீங்க பண்ணீங்களா இல்லையா? பண்ணியாச்சு. சாரி. சி, சாரி. என் புத்தியே அப்படி போகுதுன்னு ஐம் ரியலி சாரி. எதுக்கு சாரி கேட்குறீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? சாரியோ தேங்க்ஸோ கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லைங்க, நான் ரொம்ப பேட் பாயா மாறிட்டு வரேன்ல. பேட் பாயாவா? சார், எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏங்க வராது? வரும். சாரி. நான் உள்ள குளிச்சிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியாதா? சார், நீங்கள் பால்கனியில் தான் நின்றுட்டு இருந்தீங்க. சரி, அங்கே தான் நிற்பீங்களான்னு நினச்சிட்டு தான் உள்ளே வந்தேன். ஆக்சுவலாக நான் காலையிலே குளிச்சுட்டு சாரியெலாம் மாற்றியாச்சு. கனிக்குட்டி காலையிலே அக்கா களி கிண்டி கொடுத்தாங்க, அதை என் மேலே கொட்டிட்டா. அவளுக்கு ஊட்டி விடுறன்ற பேரில் என் சாரியெல்லாம் ஆயிடுச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணாலும் அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சாரியை மாற்ற வந்தேன். அப்போது சாரி. உள்ள வரும்போது நான் இருக்கணும் இல்லையான்னு பார்த்துட்டு உள்ள வாங்க. அது எப்படி சார்? நீங்கள் உள்ளே இருக்கீங்களா இல்லையான்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே உள்ளே வரணுமா? ஏங்க சண்டைக்கு வர்றீங்க? பின்ன என்ன சார், ரொம்ப தான் பண்ணுறீங்க. ஆமாம், சரி, நான் வெளியே போகிறேன். போங்க. சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நடக்கும்போது அதுக்கு ஹாப்பினஸ்ங்கிறது அளவே இல்லை. ஐ லைக் இட். இவளுக்கு என்னதான் பிரச்சனை? அக்ரிமெண்ட் படி தான் கல்யாணம் பண்ணிருக்கோமாங்கிறதே சந்தேகமா வருது. ஆனாலும் இது கூட நல்லா தானே இருக்கு. சி விக்ரம், என்ன உன் புத்தி இப்படி மாறிட்டு இருக்கு? விக்ரம், தப்பு தப்பு தப்பு. இதுல தப்பு என்ன இருக்கு? அவன் என் பொண்டாட்டி தானே. சி, ஐயோ, என்ன மனசோ.
இப்ப சிரிச்சாளா? இப்ப கணக்கு தான் என்ன? சார், சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடா எதிர்பார்க்காம நடக்கும் பாத்தீங்களா, அதுக்கு அளவில்லா சந்தோஷம். எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி தென்றல் மாதிரி, நீ ஒரு பௌர்ணமி பௌர்ணமி வீசும் பைங்கிளி, கைவளையில் குலுங்காமல் பால் கொலுசு சினுங்காமல். அனிதா, அனி, என்ன என்ன பார்த்து தானே சிரிச்சா? அவ சிரிச்சா, நானும் பதிலுக்கு சிரிச்சேன். அப்புறம் ஏன் போனா? என்னவா இருக்கும்? ஒருவேளை என்ன பார்த்து சிரிச்சிருக்க மாட்டாளோ? அப்போ என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாளா? இல்ல நான் லூஸ் ஆயிட்டனா? விஜய்! ஹலோ அண்ணே. பிரியங்கா, எப்படி இருக்க? நானும் 2-3 தடவை ஃபோன் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் சிக்னல் கிடைக்கல. இப்போதான் கிடைச்சிது. உன் அன்னி கூட கூப்பிடல. சரி, உன்கிட்ட கூப்பிட்டு பேசிடலாம் தான். என்னம்மா, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் கேள்விப்பட்டேன் அப்பெல்லாம் ஆயிட்டீங்க போல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சந்தோஷம்தான், ஆனா ஹரி கூட இருக்க முடியல, அந்த ஒரு வருத்தம். சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். நான் இருந்து பார்க்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால நீ அடிக்கடி போய் அங்க போய் பார்த்துக்கோ ஹரிய. என்ன எதுவா இருந்தாலும் உதவி செய், பார்த்துக்கோ. நான் வர்றது வரைக்கும் என்ன, எப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன், அது நல்லாவே எனக்கு தெரியும். ஏன்டா இங்க வந்தோன்னு இப்ப தோணுது. சரி, ஓகே, இதுக்கு மேல பேசி என்னாக போகுது? அதனால ஹரிய நீ நல்லா பார்த்துக்கணும், புரியுதா? அவங்க பார்த்துப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனா என் இடத்துல இருந்து நீயும் பார்த்துக்கணும். அப்பக்கப்ப போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஏதாவது வேணும்னா உடனே செஞ்சு கொடு. என்ன ஏதாவது உதவி வேணும்னா அப்படின்னு உடனே பார்த்துக்கோ. என்ன? டேய் அண்ணா, அவங்க உனக்கு பொண்டாட்டிங்கிறத தாண்டி எனக்கு அம்மா மாதிரி, ஓகேவா? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், ஓகே? நீ அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத. அப்புறம் உங்ககிட்ட மெயினாக சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்ன தெரியுமா? சரிகா ஃபோன் பண்ணா நீ ஃபோனை எடுக்கவே கூடாது, ஓகே? ஏன்? நான் சொன்னா கேளு, ஓகேவா? நான் ஏதாவது சொன்னா அதில் 1000 அர்த்தம் இருக்கும், ஓகே? சரிகா உனக்கு ஃபோன் பண்ணுவா, ஃபோன் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பா, என்ன? ஆனால் உனக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் நீ அவள் ஃபோன் அட்டன் பண்ணி பேசக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, நீ இங்கே வரும்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இந்தியா வருவ தெரியுமா? அப்போது நீ எனக்கு கால் பண்ணு, நான் உன்னை எங்கே வர சொல்கிறனோ நீ அங்கே வரணும், புரியுதா? வீட்டுக்குலாம் நீ போயிடவே கூடாது, அண்ணியும் பார்க்க போகக்கூடாது. நான் உங்ககிட்ட நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் கோயிலுக்கு வர சொல்லுவேன், நீ அங்கே வரணும்னு சொல்லி சொன்னேனா இல்லையா? அதனால் நான் சொல்கிற இடத்துக்கு நீ இந்தியா வரும்போது என்னை வந்து பார்க்கணும், சரியா? நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்குது. சரி, ஓகே, என்னமோ சொல்ற, ஆனா ஒன்றும் புரியல. ஆமா, ஹரி ஃபோனு எப்படி உடைஞ்சது? அது அது கை தவறி தான் உடஞ்சி போச்சு. சரி, இப்போ அதை விட, அதெல்லாம் தேவையில்ல, என்ன? நீ விட்டு தள்ளிட்டு மறு வேலை பாரு, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். நான் சொல்லும் போது நீ இங்கே வரணும், புரியுதா? என்னதான் நீ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும், வேறு யாரையும் நீ பார்க்கக்கூடாது. முக்கியமாக உன் அக்கா ஃபோன் பண்ணா நீ ஃபோனை எடுக்கவே கூடாது. இது நான் உங்ககிட்ட மெயினாக சொல்லிக்கிற விஷயம். நீ எடுத்து பேசிட்டினா அவ்வளோதான், புரியுதா? எடுத்து நீ அட்டன் பண்ணி பேசாத. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, நீ உடம்பு பார்த்துக்கோ. அண்ணியை இங்கே விட்டுட்டு அங்கே போயிருக்கோன்னு நினச்சி கவலைப்படாத. அவங்க அண்ணனுங்க எல்லாரும் பார்த்துப்பாங்க, அதே மாதிரி நானும் பார்த்துப்பேன், புரியுதா? உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிறதுக்கு இங்கே ஆளே இல்லைன்னு நினைக்காத. எல்லாருமே தங்க தட்டில் வச்சு தாங்குறாங்க, அதே மாதிரி நானும் தாங்குவேன். என்னால் தங்க தட்டில் வச்சு தாங்க முடியாது, வேணா தகர டப்பால வச்சு தாங்குறேன். காமெடி, சிரிப்பு வரல. என்னமோ சொல்ற. சரி, நான் ஃபோன் எடுத்து பேசல. சரி, ஓகே, அண்ணி பார்த்துக்கோ. சரி, நான் வைக்கிட்டா? ஓகேண்ணா. இன்னைக்கு கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஏய் குட்டிமா, அண்ணே, என்னாச்சு? ஏன் காலையில இருந்து கீழே வராம உள்ளே இருக்க? எங்க கிளம்பிட்ட போல? ஆமாண்ணே. எங்கடா? ஒன்றும் இல்லைண்ணா, மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, அதனால கோவில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு. தனியா போறியா? ஆமாம், நீங்களாம் இப்போ மறு வீட்டு விருந்துக்கு சரணை கூட்டிட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போயிடுவீங்கல்ல, அதனால தான் நான் மட்டும். யார் சொன்னது? அதெல்லாம் இல்ல. சரண், சந்தியா, மகேஷ் 3 பேர் தான் போறாங்க. மற்றவங்களும் இங்கே தான் இருக்கும். எல்லாரும்லாம் போகல. என்னண்ணா சொல்கிறேன்? ஆமாடா குட்டிமா, அன்னைக்கு மறு வீட்டுக்கு நானும் நீ போகும்போது அப்படித்தானே போனோம். எல்லாரும் இதுக்கு போய்கிட்டு தான் அவங்க 3 பேர் மட்டும் அனுப்பி வைக்கிறோம். அவங்க வீட்டில் பேசியாச்சு. ஓ, சரிண்ணா. சரி, ஓகே. மாசமா இருக்கும் போது தனியா போனது வேற, மேடத்துக்கு ஒரு இது என்ன, நானும் வரேன், 2 பேரும் போலாம். அண்ணா வேணாம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ அண்ணி கூட இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணில ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நானும் வரேன், நீ நானும் போயிட்டு வரலாம், புரியுதா? சரி.
பரவாயில்லையே, சொன்ன டைம்க்குள்ள கிளம்பிட்டீங்க. மா என்னம்மா இதெல்லாம்? மா நாளை போக மாட்டேன், வேணா இவளை மட்டும் போயிட்டு வர சொல்லுங்க. கொழுந்தனாரே, சந்தியாவை மட்டும் அனுப்பி வைக்கிறதுக்கு எதுக்கு மறு வீட்டு விருந்து? அண்ணி தாலி கட்ட சொன்னீங்க, கட்டிட்டேன். மத்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம், இவளை மட்டும் போக சொல்லுங்க. என்னாலாம் போக முடியாது. இங்க பாரு, ரொம்ப பண்ணாது என்ன. ஆரம்பத்துல விக்ரமா அப்படிதான் சொன்னான், அவனே அனுப்பி வைக்கலையா? இங்க பாரு, நாங்க யாரும் வர மாட்டேன்னா, நீ மகேஷ் உன் பொண்டாட்டி 3 பேர் தான் போக போறீங்க. நான் பொண்டாட்டின்னு எதுக்கு சொல்றீங்க? பொண்டாட்டிய பொண்டாட்டின்னு சொல்லாம வப்பாட்டினா சொல்லுவாங்க. என் தொலை எழுத்துடா, தொலை எழுத்து. ஏய் ரொம்ப பண்ணிட்டு இருந்த, அவ்வளவுதான். என்ன மூடிட்டு நீ விட்டு போ, என்னால வர முடியாது. ஆமா, எனக்கு மட்டும் நீ என் கூடவே வரணும் ஆசை பத்தியா? எல்லாம் என் நேரம் 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 எல்லாம் என் தலை எழுத்து. இம்சை பிடிச்சவன், ராஞ்சி பிடிச்சவன், திமிரு பிடிச்சவன், புள்ளி வாய் பிசாசு. டேய், நீ என்னதான் வேணான்னு சொன்னாலும் சரி, போய் ஆகணும்னா போய் தான் ஆகணும், புரியுதா? மகேஷை கூட கூட்டிட்டு போங்க. நானும் மகேஷ் வேணா போறோம், இவ கூட என்னால போக முடியாது. என் கொழுந்தனாரே, மகேஷ் தான் உங்க பொண்டாட்டியா? பேசாம மகேஷ் கூட பொம்பளை போயிருந்தா அவனை கூட நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருப்பேன். டேய் இப்பெல்லாம் பேசக்கூடாது என்ன. சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன மகேஷ், நீ தான் கூட்டிட்டு போற, நீங்க 3 பேர் தான் போறீங்க. நாங்களும் சம்மதி வீட்டுல பேசிட்டோம், புரியுதா? அப்பா நான் இங்க பாரு, நீ என் கூட வர, என்ன மட்டும் இவ கூட தனியா இருப்பாதீங்க. இவன் என்ன கொண்டாலும் கொண்டுருவான். அண்ணி அது நான் ஒன்னும் அவன்தான். எதுக்கு நீ தம்பி முறைக்கிற? எதுக்கு முறைக்கிற? ஏன் கண்ணு, நான் அப்படித்தான் முறைப்பேன். என்ன பண்ணுவேன்? ஏய் சரி சரி, சண்டை போடாதீங்க. மகேஷ் கூட்டிட்டு போ. என்ன பார்த்து பத்திரம். சரிங்கம்மா. மா விக்ரமா ஹரி எங்க போனாங்க? விக்ரமும் ஹரியும் காலையில கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி போயிட்டாங்க. என்னடா இந்நேரத்துல போறீங்க, நானும் வரேன்னு சொல்லி கேட்டதுக்கு இல்ல நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரி சொன்னான். சரி அண்ணனை கூட்டு போன்னு சொல்லிட்டு நான் அதை அனுப்பி வச்சேன். 2 பேர் போயிட்டாங்க கோயிலுக்கு. ஆமாத்த, நேத்தே ஹரி சொல்லிட்டு இருந்தா நான் கோயிலுக்கு போகணும்னு. சரி நாங்களும் வரணும், அதுக்குள்ள அண்ணனை கூப்பிட்டு போயாச்சா? சரி ஓகே, போயிட்டு வரட்டும். சரித்த, புது தம்பதிங்களை மறு வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். அண்ணி என்கிட்ட கோபப்படாதீங்க கொழுந்தனாரே. டேய் வாங்கடா, டைம் ஆகுது. இங்க பாரு, எல்லாரும் சொன்னனாலதான் உன் கூட வரேன். இதவே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பேசி பழகணும்னு நினைச்சீன்னு வையேன். நான் என்ன அவ்வளவு கேவலமானவளா? அவ்வளவு கேவலமானவனு கேட்டேன். டேய் உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கோவம் கோவமா வருது. உன் கூட திமிரு பிடிச்சவன். நல்லா சாமி கும்பிட்டீல? நான் கும்பிட்டேன், கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். சரி உட்காரு. ஒரு 5 நிமிஷம். அப்பையில இருந்து ஒரு ஃபோன் வந்துட்டே இருக்கு. அது நம்ம ட்ரஸ்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ போய் அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே? சரிண்ணா. ஏய் பாருடா. என்ன மேடம், கோவிலுக்குலாம் வந்திருக்கீங்க போல? கோவில்னா வருவாங்க போவாங்க, எல்லாம் தான் பண்ணுவாங்க. இது பொது இடம், இங்க வர வேணாம்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. என்னடி வாய் திமிரா பேசிட்டு இருக்க? திமிரா பேசிட்டு தானே வீட்டை விட்டு வெளியே வந்த? உன் அண்ணனுக்கு அப்படி வச்சு தாங்குறானுங்களோ? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னமோ மாசமா இருக்கியா? என் தம்பி ஊரை விட்டு போய் 10 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி நீ மாசமாவ? ஓகே சார். ஓகே ஓகே. நினைச்சேன் கண்டிப்பா நியூஸ் வந்திருக்கும்னு. என்ன அப்படி பொறுமையா பேசுற? யாராவது கேள்வி கேட்டா அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். திமிரு இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. என் தம்பி ஊருக்கு போயே 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள வயிற்றுல புள்ளைன்னு சொல்றாங்க. சரி இதை கூட நான் விட்டுருவேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் தம்பினால குழந்தையே பெற்றுக்க முடியாது. என்ன, அவனுக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லை. அப்புறம் எப்படியும் வயிற்றுல புள்ள வந்துச்சு. இல்ல எனக்கு புரியல. என் தம்பினால குழந்தை பெற்றுக்க முடியாது, அவனுக்கு அந்த தகுதியே கிடையாது. என்ன அப்போ உன் வயிற்றுல உள்ள புள்ள எவனோடது? எவனோட புள்ளடி வயிற்றுல சுமக்கிற? பெத்தவங்க எப்படி வளர்த்து விட்டுருக்காங்க பத்தியா? இல்ல இல்ல, தப்பு 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 தப்பு. அண்ணன் பெரிய இவராட்ட பேசிட்டு இருக்கீல, 5 அண்ணனுங்க வளர்த்த வளர்ப்பு தானே. நீ வாய்த்து வந்தாலே அண்ணன் தானே சொல்லிட்டு இருக்க. எவன் புள்ளிய வயிற்றுல சுமக்க உன் 5 அண்ணனு கூட பிடிச்சானுங்க. ஏய் சரிகா, வாய மூடுடி. ஏய் உன்னை வாய மூடுன்னு சொன்னேன். நான் ஒரு வார்த்தை என் புருஷனை பத்தியோ என் அண்ணனுங்களை பத்தியோ பேசுனீன்னு வையேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன நீதான் பொம்பளையா? கூட பிறந்த தம்பிக்கு தம்பியை பார்த்து என்ன சொன்ன? அவனால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு. நீ பாத்தியாடி? வந்து பாத்தியான்னு கேக்குறேன். ஏய் இன்னடி மரியாதை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. உனக்கு என்ன மரியாதை? நீதான் பொம்பளையா? பொம்பளையான்னு கேக்குறேன். இல்ல இப்படி ஒரு வார்த்தை கேக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? சரி நீ என்ன கேவலமாவே நடத்திக்கோ. என்ன நீ என்ன வேணாலும் கொடுமைப்படுத்து, எனக்கு எதை பத்தி கவலை இல்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நீ கேட்டிருக்க கூடாது. உன் தம்பி சரி சரி சரி
குழந்தை. நான் மோசமா இருக்க காரணத்துக்கு என் அண்ணனுங்க 5 பேர் கூட பிடிச்சானுங்க. இத வந்து நீ பாத்தியான்னு கேக்குறேன். இங்க பாரு, என் புருஷனை பத்தி தப்பா பேசுறேன்னு வையேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்குன்னு கேக்குறேன். நீ பேசலாமா முதல்ல உனக்கு ஒரு குழந்தை இருக்கா சொல்லு பாப்போம். நீ இப்படி பேசிக்கிட்டு நீ இப்படி ஆடி தெரியனால உனக்கு குழந்தையே இல்ல. அத முதல்ல நீ என்னைக்காவது புரிஞ்சுக்கிட்டியா? என்ன சொன்ன? என் 5 அண்ணனுங்க வளர்ப்பு என் 5 அண்ணனுங்க வளர்ப்பு சரியா இருந்ததுனாலதான் இப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனியே, அது வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன். என்ன ஆனா என்னைக்கு நீ என் தன்மானத்தை பத்தி இழுத்தியோ, இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்ல, இதுக்கு மேல உன்கிட்ட பேசாம இருக்கிறது அர்த்தமும் இல்ல. நான் எதுக்கு பேசாம இருக்கணும்? முதல்ல நீ எனக்கு எவ்வளவு கொடுமை பண்ணிருக்க, அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். காரணம், புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் என்னால எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ரெண்டாவது, நீ உன் தம்பி மேல அதிகமான பாசம் வச்சிருக்க, நான் இல்லைன்னு சொல்லல. அக்கா தம்பி பாசம் என்னன்னு தெரியுமா? தம்பியை வாழ விட்டு பாக்குறவதான் அக்கா. என்ன அவன் கூட வாழவே விடக்கூடாதுன்னு ஒவ்வொன்னா கெடுத்து விடுறதுக்கு பேர் அக்கா கிடையாது. ஆனா நீ என்ன பண்ண? நீ பண்ணது தெரியாம இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்காது. என்ன எல்லாமே எனக்கு தெரியும். இருந்து நான் பொறுத்து போனேன்னா புகுந்த வீடு பிறந்த வீடு இந்த 2 விஷயத்துக்காக தான். ஆனா இந்த ஒரு விஷயத்தை என்னால பேசாம இருக்க முடியாது. ஏன்னா இது என் தன்மான பிரச்சனை. என்ன கேட்டீல? எவன் பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறானே உன் தம்பி வந்து சொல்லுவாரு, இல்ல என் புருஷன் வந்து சொல்லுவாரு 10 மாசம் கழிச்சு, என்ன யாரோட பிள்ளைன்னு. என் அண்ணனுங்க வளர்ப்பு சரியா இருக்கிறதுனாலதான் எல்லா விஷயத்திலயுமே அடங்கி உடங்கி அமைதியா இருந்தேன். இதே என் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பா. இதுதான் உண்மை. என்ன இதுதான் உண்மை, இதுதான் நடைமுறை. ஆனா நான் ஏன் அதை பண்ணலன்னு தெரியுமா? ஒண்ணு, என் புருஷன் என் கூட இருக்கணும். என்ன ரெண்டாவது, என் அண்ணனுங்க வளர்த்த வளர்ப்பும் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு ஒரு வாழ வந்த ஒரு பொண்ணு எந்த விதத்திலையும் யாருக்கிட்டையும் தப்பான ஒரு பேரை வாங்கி கொடுத்துட கூடாது அப்படிங்கிற அந்த பொறுமையும் மட்டுமே தவிர மத்தபடி நீ பண்ற கொடுமையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க எனக்கு அவசியம் இல்லடி. ஆனா எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டேன். எல்லாத்தையுமே நீ பண்ண அனைத்தையும் தாங்கிக்கிட்டேன். என்ன காரணம்? என் புருஷன். இது ஒண்ணே ஒண்ணுக்காக தான். இப்ப சொல்றேன். என்ன இந்த அம்மனை சாட்சியா வச்சு சொல்றேன். என்ன கேட்டில? எவன் குழந்தைய வயிற்றுல சுமக்கிறேன்னு, என் வயிற்றுல வளர்றது உன் தம்பி காசி, என் புருஷன் காசியோட குழந்தை தான். என்ன அது பிறந்து வரும்போது நீ பாத்துக்கோ. ஓஹோ, அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஆயிப்போச்சுல. என் தம்பி கிட்ட உன்னை பத்தி தப்பா சொல்லி அவனையும் உன்னையும் பிரிக்கல, அவன் கூட உன்னை வாழவே விட மாட்டேன்டி. நீ வேணா பாரு, இது நடக்கல. என் பேர் சரியாவே இல்ல. என்ன ஓ சவாலா? சரி ஓகே, இந்த சவால் தான் எனக்கும் பிடிக்குமே. அன்னைக்கு வீட்டுல என்னடி சொல்லிட்டு வந்தவங்கிட்ட? சொல்லிட்டு வந்தம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா கண்டிப்பா இயர்ஸ்ல என் தம்பிக்கு ஒரு பொண்ணை பார்த்து அவன் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். நான் வர வைப்பேன். அந்த அளவுக்கு உன்னை பத்தி கேவலமா அவன் கிட்ட சொல்லுவேன். ஏண்டா உன் குழந்தைய வேறவன குழந்தைய வயிற்று சுமந்துகிட்டு இருக்கா, அண்ணனுக்கு அப்புறம் அவளை கேவலமா வளர்த்து வச்சிருக்கானுங்க, இப்படி ஒருத்தியா போய் கல்யாணம் பண்ணு உன்னை பத்தி கேவலமா நான் சொல்லுவேன். அவன் கண்டிப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். ஓ அந்த அளவுக்கு நினைப்பு? சரி இருக்கட்டும், உங்க நினைப்பாவே இருக்கட்டும் நாத்தனாரே. எனக்கு இதை பத்தி கவலை இல்லை. என்ன இப்ப சொல்றேன், இந்த சாமி முன்னாடி சொல்றேன். என்ன என் வயிற்றுல வளர்றது என் புருஷனோட குழந்தை. உன்னால முடிஞ்சா என் புருஷன் காசிய என்கிட்ட இருந்து பிரிச்சு பாரு. அவர் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்றாருன்னு நானும் பாக்குறேன். என்ன இது சவால் டி, இது சவால். நடக்குதா இல்லையான்னு பாக்குறியா? எப்ப இந்த அளவுக்கு எனக்கு மரியாதை இல்லாம இவ்வளவு கேவலமா பேசுனியோ, இதுக்கப்புறம் என் தம்பி கூட உன்னை வாழ விடுவேன் நீ நினைக்கிற? இனி காலம் முழுசு வாழ விட்டினாடி நீ. அதையும் பாப்போம். நீ என்ன பேசினாலும் நான் வாயை மூடிட்டே இருப்பேன் நினைச்சியா? எங்க மூடிட்டு இருக்கணுமோ அங்கதான் மூடிட்டு இருப்பேன். என்ன எங்க வாய் திறந்து பேசணுமோ அங்க வாய் திறந்து கண்டிப்பா பேசுவேன். என்ன உன்னால முடிஞ்சதே நீ பாத்துக்கோ. என்ன என் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு போனார்ல, அவருக்கு தெரியும் இது யாரோட குழந்தைன்னு. ஆமா சொல்றியே, என் தம்பிக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதியே இல்லை, இது எவனோட குழந்தைன்னு. உன் தம்பிக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல உனக்கு எப்படி தெரியும் நான் கேக்குறேன். நீ அக்காவா இல்ல வேற ஏதாவதா? ஏய் வாயை உடைச்சுற, என்னடி பேசுற? வாயை மூடி. கோவம் வருதுல அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அதே வார்த்தையை நீ என்கிட்ட வேற மாதிரி கேட்ட, அப்ப எனக்கு எப்படி இருக்கும்னு கேக்குறேன். உனக்கு ஒரு நாய் எனக்கு ஒரு நாயமா? சொல்லடி சொல்லு. உன் தம்பினால குழந்தை பெத்துக்க முடியாது உனக்கு எப்படி தெரியும்? அப்ப நீ உன் தம்பிக்கு நீ அக்காவா இருக்கியா இல்ல நீ கேட்டவா? நானும் உன்ன மாதிரியே கேட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் எனக்கும் இந்த இடத்துல வித்தியாசம் இருக்காது. என்ன இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான். என்ன போ பேசுறதுலாம் பேசிட்ட. இந்த அளவுக்கு கூட உனக்கு பேச தெரியும் எனக்கு இன்னைக்குதான் தெரியும். பரவாயில்ல, எல்லா விதத்துலயும் அண்ணனுங்க ட்ரைனிங் கொடுத்துதான் வச்சிருக்கானுங்க. பாக்குறேன்டி உன் வயிற்றுல வளர்றது யாரோட குழந்தைன்னு. மூஞ்சிய பாரு. நான் சொன்னது நடக்கல, நடத்தி காட்டுவேன்டி. அதையும் பாப்போம். நான் தான் சவால்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பி போ.
என்னடா பாத்துட்டு இருக்க? உள்ள போ, உன் மாமியார் வீடு தானே. எத்தனையோ டைம் மிருதுலாவை திருட்டுத்தனமா பார்க்கதான் இங்க வந்திருக்கும். அவ மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னு நினைச்சேன்டா. இங்க பாரு, நடந்து முடிஞ்சத தூக்கி போட்டுட்டு மறு வேலை பாரு. உனக்கு ஓயாமலாம் ஒரு விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். மகேஷ், அவன் வரானா இல்லையான்னு சீக்கிரம் சொல்ல சொல்லுங்க. நான் உள்ளே போகணும். உள்ளே போன தனியாக போனால் உடனே கேட்பாங்க, மாப்பிள்ளை வரலையா அது இதுன்னு. என்னால் அங்கே சொல்லி சமாளிக்க முடியாது. கேட்டு சொல்லுங்க. அவ வீடு தானடா, உள்ள போ சொல்லு. என் வீடு தான், இல்லைன்னு சொல்லலை. என்ன பண்ணி தொலைய? இதோ கழுத்தில் ஒன்று கட்டியிருக்கான்ல, இதுக்காக நான் ஒன்று பார்த்து பார்த்து தான் செஞ்சாகணும். அப்ப அதை கழட்டி கொடுத்துட்டு போ சொல்லுடா. ஆரம்பிச்சுட்டானுங்க டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்டு. இனி இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. இவனுங்க ஃபைட் போடுறது என் தலை போட்டு உருட்டிடுவானுங்க. நம்மளால சைட் அடிக்கலாம். மேல வந்து நிக்க சொன்ன என்ன பண்றான்னு தெரியலையே. நிலைமை பாத்தியா? நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட எனக்கு இந்த திருட்டுத்தனம். என்ன பண்ண? என் அக்கா சந்தியா வாழ்க்கைக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். வேலையும் பார்க்க முடியல. நான் எங்கேயாவது பார்த்தா இவன் கண்ணு அங்க வரும். சரி, திரும்பிடலாம். டே சரண், அண்ணி ஒரு நிமிஷம் இங்க பாரு. உங்க சண்டைய வீட்டுல போய் வச்சுக்கோங்க. மறு வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ கொஞ்சமாவது டீசெண்டா நான் உள்ள போறேன், கூட்டிட்டு வாடா. சேர்ந்தே கூட்டிட்டு வாடா. இங்க மட்டும்தான்டா. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தானடா இருப்பீங்க. இப்ப இல்ல, எப்போதுமே அவ கூட தனியா தானே இருப்பேன். டேய் இருடா, யாரா வேணான்னு சொன்னா? சரி, கோவப்படாத. என்ன, நான் உள்ள போறேன், வா. என் தலையெழுத்த பாத்தியாடா? என்னோட சொந்த வீட்டுக்கே உன்னையெல்லாம் பெர்மிஷன் கேட்டுட்டு போகிற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சு. காரணம் நீ கட்டுன இந்த தாலி. அது எதுக்கு நீ கழுத்துல போட்டிருக்க? என்கிட்ட கழட்டி கொடு. கழட்டி கொடுத்துட்டு ஓ, என்கிட்ட அப்புறம் பர்மிஷன்ல கேட்க வேணால. டேய், என்ன உன்ன மாதிரி மென்டல்னு நினைச்சியா? என்னடி உன்ன மாதிரி மென்டல் மட்டும்தான் தாலியை கட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்லுவோம். தாலியோட மகிமை என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சா நீ எப்படி இந்த வார்த்தையை சொல்லுவ? என்ன பண்ணி தொலைய? கட்டிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக வாய் மூடிட்டு இருக்கேன். வந்து தொலை. இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன். நான் பொண்டாட்டியா நினைச்சது மிருதுலா மட்டும்தான். மிருதுலா மட்டும்தான். உன்னை எல்லாம் நான் பொண்டாட்டியா நினைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காதேன்னு. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாத்தியா? நீ என்னை பொண்டாட்டின்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியும் எனக்கு ஆசை. இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல உன் கூட நடக்கும்னு எவ்வளவு கனவோட இருந்தது தெரியுமா? என் கனவெல்லாம் சதிச்சுட்டு போயிட்டு இல்ல. இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா திரும்ப என் தலையெடுத்து இங்கேதான் வரணும்னு இருக்கு. பத்தியா, நடந்து முடிஞ்சது எதையுமே என்னால மறக்க முடியாது. ஏய் சரண், சரண். என்னடா? டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாடா. என்னடா? டேய் வந்து சொல்லடா. அக்கா, ஐயோ ஐயோ, அம்மா வேற கீழே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவளுக்கு அக்கா காடிப்பட்டிருக்கேன். ஐயோ, என்னால சந்தியாவை பார்க்காம இருக்க முடியாது. அதே சமயத்துல ஐயோ முருகா, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை? அக்கா அக்கா மெதுவா. மாப்பிள்ள, என்னாச்சு? அத்தை இருங்க, ஒன்னும் ஆகல. வேமா நடந்து வந்தாங்க. வந்த இடத்துல படியில இருந்து அப்படியே தடுக்கி விட்டு கால் சொலுக்கிருச்சு. சுத்தமா கால் ஊண்டி நடக்க முடியல. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மறு வீட்டு விருந்துக்கு வந்த இடத்துல இப்படியா? ஐயோ வலிக்குது. அப்புறமா சொல்றேன். பாத்துட்டு இருக்க, நான் கீழே விழுந்ததே உன்னாலதான் தெரியுமா? ரொம்ப பண்ணாது என்ன? அம்மா வலிக்குது. டேய் முண்டம், வலிக்குதுன்னு சொல்றாங்களா? பேனு பாத்துட்டு இருக்க. ஒரு மௌனம் பரவும் சிறு காதல் பொழுது, துளியில் விளையும் மொழியில் எதுவும் கவிதையடி, அசையும் இமையும் இசையில் எதுவும் இனிமையடி, உன் மார்பில் படரும் உன் பார்வை திரவும், இதயம் புதரில் சிதறி வழிவதே
மாப்பிள்ள அவளை கொண்டு வந்து உட்கார வைங்க. நாங்கள் பாட்டி நீவி விட்டாங்கன்னா சரியாயிடும். டேய் எருமை,